இந்த சொப்னங்கள்லாம் சத்தியம், இது தவறி போறதே இல்லை. ஆமா, இன்னொன்னு சொப்னம் கண்டா இன்னொன்னு சொல்லியிருக்காள் சாஸ்திரங்கள்ல, அது அநேகமா தவறுறதே இல்லை. ஏதாவது நூத்திரம் ஒண்ணு தவறுலாம், அது ஒன்றும் பாதகமும் இல்லை. அப்படி தவறி போயிட்டதுனால என்னமோ பச்சை கொடி காட்டினா ரயில் வரலாம், சிவப்பு கொடி காட்டினா வரப்படாதுன்னு இருக்கு. ஒரு தடவை பச்சை கொடி காட்டி ரயில் விழுந்து தூக்குழே, அதுக்காக இனிமே சிவப்பு கொடியே காட்டுறது ஸ்டேஷன் மாஸ்டர் காட்ட ஆரம்பிக்கலாமோ? எல்லா குட்ஸுக்கு ரயிலுக்கு மயிலுக்கு எல்லாத்துக்கும் காட்டினார், நான் போடுவேன். அவன் சிவப்பு கொடி காட்டியும் ஒரு தடவை வந்துடுத்து சரியா ரயில், அதனால எதை பண்ணுமோ அதை காட்டலாம்னு உள்ளாமோ வரணும். அது மாதிரி ஏதாவது தப்பி போனாலும் போகலாம், அதனால ஒன்றும் பாதகம் இல்லை தப்பி விட்டுறதுனாலையும். அதுக்கு காரணம் சொல்லியிருக்காள். இந்த மூத்திர பையில மூத்திரம் நிறைய சேர்ந்து போயிடுது, ஏன்னா வரும்னு சொப்பனம் வரும், அதுக்கு ஒரு பலமும் இல்லை. இவன் சரீரம் கெட்டு போறதே இதான் பலம். அதனாலதான் சயனம் பண்ணிக்கிற போது போய் மனு சொன்னார், போஜனம் சயனம் இந்த ரெண்டு சமயத்திலையும் ஆலசியத்தை விட்டுவிட்டு காலை நன்னா அலம்பிட்டு போய் சாப்பிட உட்காருந்தாள். அவன் படுத்துக்கிற போதும் அப்படித்தான், சாப்பிட்ற போதும் படுத்துக்கிற போதும் கால் நம்பினதுக்கு அப்புறம் ஒரு காரியத்துல மட்டும் வித்தியாசம். சாப்பிட்ற போது ஈரக்காலோடய சாப்பிடணும், படுக்கிற போது காஞ்ச சவுக்கத்தால காலை தொடச்சு மட்டும் படுத்துக்கணும். என்ன தீர்க்கமாயுள் வாப்பனையும் தீர்க்காயுஷ்மான்களா இருப்பார்கள். அப்படி பண்ணினா ஆமா, இது நாம தீர்க்காயுஷ் அப்புறம் இருக்கட்டும். ரோட்டெல்லாம் நடந்துவிட்டு இங்க இருந்து மாம்பரம் போட்டு வந்தா, நடந்து இலை போட்டு வந்து போட்டு சாதம் வைக்கிற சமயம் வந்து உட்கார்ந்து விட்டார். பாதி சாம்பார் போட்டதுக்கு அப்புறம் என்னமோ காலில் நச நசானது, அந்த பந்தியே கெடுத்து போடுவோம். நம்ம பக்கத்துல இருக்கிறவன் சோறு திங்க முடியுமா? அப்புறம் பெரியவா சொல்றதெல்லாம் வந்து சூலத்துல கூட விவகாரத்துல கூட அழகா இருக்கும்னே. இனிமே புண்ணியம் அப்புறம் இருக்கட்டும், எவ்வளவு சுத்தமா இருக்கு. சில அசடு காலில் மாவும் படுக்கையில வந்து படுத்து விடுவான். அப்புறம் அந்த படுக்கையை நினைச்சா கூட பொண்டோட அப்புறம் தொடமாட்டானே இந்த படுக்கைய. இந்த பய பண்ணிக்கிற அமளி காலை கொண்டு வச்சுட்டு போன எதையாவது ஆபாசமா. எல்லாம் ரிஷிகள் சொன்னதெல்லாம் நமக்கு பெரிய அனுகூலத்தை தான் சொல்லுவாள். அதனால அதெல்லாத்தையும் அப்படியே நம்ம பழக்க வழக்கத்துல வச்சுட்டா இதெல்லாம் தான் ஹிந்து தர்மம். ஹிந்து தர்மம்னா என்னமோ தலைகள் நடக்கிறது இல்லை, நம்ம நன்னா ஆக்கிக்கிறது தான்.